ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான மேத்தி புலாவ் பண்ண போகிறோம். இது ரொம்ப பர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இல்லை நீங்கள் எங்கேயாவது பாட்லக்கு போகிறேன் உங்கள் சைட்லேருந்து என்ன நீங்கள் சமைச்சு எடுத்துன்னு போகலான்னு யோசிச்சேன்னா இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும். வாங்க இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேத்தி கீரையில் நமக்கு வெறும் இலை மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டெம்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால இந்த கீரையில் இருக்கிற இலையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுண்டு இதை நல்லா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் உப்பை போட்டு இதை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க. இதுதான் நம்ம மேத்தி புலாவில் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ ஒரு குக்கிங் பேனில் 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு இது நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்து இதை நல்லா வதக்க போகிறோம். இன்றைக்கி இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன், மீடியம் சைஸு. உங்களுக்கு வேணும்னா 3 வெங்காயம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் இஞ்சி பூண்டு விழுத ரெடி பண்ணிக்கலாம். நான் இஞ்சியும் பூண்டையும் க்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணுவேன், பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற இஞ்சி பூண்டு விழுது யூஸ் பண்ணாலும் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த க்ரஷ் பண்ணி இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்க போகிறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். இப்போ இது நல்லா குக்காயின் இருக்கிற சமயம் நம்ம ஏற்கனவே மேத்தி இலையை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதை நல்லா ட்ரெயின் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மேத்தி இலையை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வெங்காயமும் கீரையும் ஒன்று போல் நல்லா சேரும். அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பச்சை மிளகாய் முன்னாடியே சேர்த்துருக்கணும், வெங்காயம் சேர்க்கும் போது மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் கீரின மாதிரி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ சேர்க்கறதுனால நமக்கு எந்த காரமும் கம்மியாகாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக நம்ம தண்ணியில் குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் காரம்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதே காரம் தான் இருக்கும், குறையாது. ஸோ நீங்களும் இதே மாதிரி மறந்துட்டேல் அப்படின்னா ஒரி பண்ண வேண்டாம். இப்போ சேர்த்துண்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கீரை நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம போட்ட கீரை பார்க்கறதுக்கு ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். குக் ஆச்சுன்னா ஒரு சின்ன கப்பு சைஸுக்கு ஷ்ரிங்க் ஆகிடும். அந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இதில் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா இந்த 4த்தையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸ் கீரையோடு நல்லா அது குக் ஆகட்டும். இப்போ கீரையும் மசாலாவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ்லேருந்து தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எந்த குக்கரில் குக் பண்ண போகிறீங்களோ அதில் அந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகளோடு இருக்கிற கீரை எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நீங்கள் யூஸ்வலாக பாஸ்மதி ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்துப்பேலோ அந்த அளவு தண்ணியை சேர்த்துண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பட் சாதம் உடையாமல் பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு ஒரு சிட்டிகை அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா குக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ரைஸில் ப்ரெட்டு சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணலாம். ப்ரெட்டை ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துண்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கட் பண்ண ப்ரெட்டை அதில் சேர்த்து ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா சாதம் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த சாதத்து மேலே போட்டுட்டு லேசாக அதை கலரி விட்டுட்டு திருப்பி அதை க்ளோஸ் பண்ணி வார்மில் ஒரு 2 நிமிஷம் வைக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் பண்ணல அப்படின்னா ரிலீஸ் ஆனப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனப்புறம் இந்த ப்ரெட்டை அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுவோம் 5லேருந்து 10 நிமிஷம். இந்த ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியும் எடுத்து போடுறவா இருக்கா. ஸோ நீங்கள் எண்ணெய் நெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பொறுமையாக நல்லா கலரி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்க. ஸோ ப்ரெட்டில் இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி அதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் சாப்பிடும்போது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க.